ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 2 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 12 வரை. இன்றைய நற்செய்தியில் முடக்குவாதமுற்றவரை இயேசு குணமாக்க வேண்டுமென்று அவருடைய நண்பர்கள் தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக முடக்குவாதமுற்றவரை தூக்கிக் கொண்டு வந்தவர்களும் முடக்குவாதமுற்றவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவும் இல்லை, சைகை காட்டவும் இல்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாவிட்டாலும் முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடம் அழைத்து வந்த செயலே அவரை குணமாக்க செய்ய வேண்டிய இறைவேண்டலாக இருந்தது. இன்றைய நற்செய்தியில் முதல் பாடமாக ஜெபத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, ஜெபிப்பதற்கு நாம் அதிகம் பேச வேண்டியதில்லை. ஜெபிப்பதற்கு நாம் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய இறைவேண்டல் நம்மில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் அதிகமான வார்த்தை ஜாலத்தால் பிதற்றுகின்றவராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. முடக்குவாதமுற்றவரை தூக்கிக் கொண்டு இயேசுவிடம் வந்த அவருடைய 4 நண்பர்களும் இயேசுவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனாலும் அவர்கள் செயல் உண்மையாகவே இறைவேண்டலாக இருந்தது. இரண்டாவதாக, முடக்குவாதமுற்றவரை தூக்கிக் கொண்டு வந்தவர்கள் அவரை இயேசுவின் பாதத்தில் விட்டுவிட்டு சென்றார்கள். இயேசுவே, நீரே இவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்வது போல அவர்கள் செயல் இருந்தது. இயேசுவிடம் அவர்கள் அவரை குணப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை கூட வைக்கவில்லை. நாமும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். நற்கருணை நாதரிடம் வந்து, இயேசுவே, நீரே என்னை பற்றி முடிவெடுத்துக் கொள்ளும் என்று அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். இயேசுவிடம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜெபத்திலே நாம் பாடம் நடத்த தேவையில்லை. நாம் பல நேரங்களில் மிக நீண்ட நேரமாக மிக துல்லியமாக ஜெபிப்பதால் இயேசுவுக்கு நம்மை பற்றி முடிவெடுக்க எந்த வாய்ப்பையும் தருவதில்லை. மூன்றாவதாக, 4 நண்பர்களின் நம்பிக்கையை இயேசு கண்டார். முடக்குவாதமுற்றவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவருடைய 4 நண்பர்கள் மட்டுமே இயேசுவின் மேல் இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். எனவே பரிந்துரை ஜெபம் மிக மிக முக்கியமானது. குணப்படுத்துவருக்கு நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பரிந்து பேசுபவரின் நம்பிக்கை பலமாக இருக்கும் பட்சத்தில் நோயுற்றவர் குணம் பெறுவார். எனவே நாம் பரிந்துரை ஜெபம் செய்வோம். நம்மால் அன்பு செய்யப்படுகின்றவர்கள், நம்ம வீட்டில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டாலும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை உண்மையானதாக ஆழமானதாக இருந்தால் கடவுள் நமக்கு செவிசாய்ப்பார். இந்த ஒரே ஒரு அற்புதத்தில் மட்டுமே நோயாளி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவருடைய நோயை இயேசு குணப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த 4 பரிந்துரை ஜெபத்தால். நாமும் பரிந்துரை ஜெபத்தில் ஆழமாக ஈடுபடுவோம். அடுத்தவருக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும். ஆமேன்.